பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அம்மா, நீ மடிந்து விட்டாயா? இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டாயா? எங்களை மறந்து விட்டாயா? ஐயோ, கட்டிய கோட்டையெல்லாம் மண் கோட்டையானதம்மா. கோட்டையெல்லாம் மண் கோட்டையானதம்மா. கண்ணிருந்து குருடனாய் மண்ணுலகில் வாடலானே அம்மா. எல்லாம் மண் கோட்டையானதம்மா. கண்ணிருந்து குருடனாய் மண்ணுலகில் வாடுதம்மா. கட்டிய கோட்டையெல்லாம் ராமா மடிந்து விட்டாளே, என் அன்னை மடிந்து விட்டாளே, என் செய்வேன் அம்மா, என் செய்வேன்? உன் பெருமை என்ன? உனது புகழ் என்ன? உன் கீர்த்தி என்ன? அனைத்தும் மறைந்து விட்டதே, சிறு நேரத்தில் மாறிவிட்டதே. உன் பெருமையை நான் எப்படி எடுத்து சொல்வேன் தாயே? அம்மா, நீ மிதுளையில் பெண்ணாய் பிறந்து உன்னுடன் சிவதன சொந்து தோன்றி பெண்ணாய் பிறந்து உன்னுடன் சிவதன சொந்து தோன்றி உலகிலோ சுயவரும் கண்டாயம்மா. தாயே,
மாமன்னர் உம்மை பேழையிலே கண்டெடுக்கும் தருவாயில் என் தாயோடு ஒரு சிவதனுசும் இருந்ததாம். என் தாய் வளர வளர அந்த சிவதனுசும் வளர்ந்து வந்ததாம். ஒரு நாள் என் தாயானவள் தோழிகளோடு பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாராம். அப்படி விளையாடும் நேரத்தில் அந்த பந்தானது அந்த சிவதனுசு அருகே சிக்கிக் கொண்டதாம். சாதி பெண்களே, அப்பந்தை கொண்டு வாருங்கள், மீண்டும் விளையாடலாம் என்று என் தாய் கூட சாதி பெண்கள் பந்தை எடுக்க முடியாமல் தோல்வியோடு திரும்பி வந்தார்களாம். இதை கண்டறிந்த என் தாயானவள் சட்டென்று சென்று பட்டென்று இடது கரத்தில் அந்த சிவதனுசை அப்புறப்படுத்தி விட்டு வலது கரத்தில் பூப்பந்து எடுத்து காண்பித்தாளாம். இது எங்கேயோ கண்டறிந்த மாமன்னர், ஆஹா, நமது மகனுக்கு இத்தனை வலிமை உண்டோ, திறமையுண்டோ, இன்னவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சிவதனுசை எவன் ஒருவன் வளைக்கிறானோ அவனுக்கே பெண்ணென்று சுயவரம் ஏற்படுத்தினாராம். அது வேளையில் எமதாண்டவன் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி தாட்டகை சம்மாரம் முடித்து அவ்வழியாக வந்தாராம். சிவதனுசை வளைப்பதற்கு பதிலாக முறித்து விட்டாராம். இதை கண்டறிந்த என் தாயானவள், ஐயோ, வில்லை முறித்து விட்டாரே, நமக்கு அவருக்கு திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து என் தாயே ஓடி சென்று என் ஆண்டவனுக்கு மாலை அணிவித்தாளாம். அத்தனை பேரும் புகழும் பெற்ற என் தாயானவள் ஒரு அரக்கன் கரத்தில் மடிந்து விட்டாளே. இவன் கரத்தில் மடிவதற்காக 9 மாதமாக சிறை கண்டாய் தாயே. இந்த அரக்கன் கரத்தில் மடிவதற்காக 9 மாதமாக சிறை கண்டாய். அடையாச்சினேயா, சுத்த வீரம் உள்ளவன், விவேகம் உள்ளவன், என் மனைவி அருகே இருந்திருந்தோம், என் மனைவி காப்பாற்ற உனக்கு வக்கில்லையா என்று பகவான் கேட்டால் நான் என்ன பதில் கூறுவேன்? ஆண்டவனுக்கு என்ன பதில் கூறுவேன்? ஏன் சண்டை, எதற்கு யுத்தம், எதற்காக சமர் செய்ய வேண்டும்? என் தாயை முடிந்த பிறகு இனி என்ன யுத்தம், இனி என்ன வெற்றி, இனி என்ன யுத்தம், இனி என்ன வெற்றி? என் தாய் என் தாயை முடிந்த பிறகு எதற்கு நான் உயிரோடு வாழ வேண்டும்? என் அன்னை சென்றடத்திற்கு நானும் சென்று விடுகிறேன். அன்னையே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராமா, என்னை மறந்து விடுங்கள், இந்த பாவியை மறந்து விடுங்கள். என் தாய் மடிந்து விட்டார். என்ன நான் மடியவில்லையா? நான் உயிரோடு இருக்கின்றேனா? இது மடியவில்லையா? இந்த பாவி எதற்கு? அச்சிலையா, என்னப்பா நடந்தது? ஏன் உனக்கு இவ்வளவு மன வருத்தம்? ஆழ்வார், நடக்க கூடாத காட்சி விட்டது, பார்க்க கூடாத காட்சியை பார்த்து விட்டேனே, நான் அழாமல் எப்படி இருக்க முடியும்? ஆழ்வார், போச்சே நான் பட்ட பாடெல்லாம் பாழாக போச்சே. அச்சிலையா, என்ன முடிக்கின்றாய்? போச்சே நான் பட்ட பாடெல்லாம் பாழாக போச்சே. ஏற்றும் பேச்சும் நிலை நில இன்னது தீரவனா போச்சே. காலையிலே அன்னையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன்.
அது வேளையில் உனது அண்ணன் மகனுக்கு நான் எதிர்த்து என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? தாயின் கேசையை பற்றி தையலை அவளுடன் அழுதுமே சென்றான். தாயின் கேசையை பற்றி வந்தான். தையலை அவளுடன் அழுதுமே சென்றான். தாவி வலை கொண்டு வெட்டினான் நகர்ந்ததியாவி போச்சே. ஆச்சரியா, நம் தாயாகிய சீதா பிராட்டியின் செய்ய பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்தான். எங்கே இழுத்து செல்கின்றானோ என்று நான் பின்னோட்டமாகவே சென்று அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? நம் தாயை அடி 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 என்று ஆஞ்சநேயா, சொல்வதை கேள். நீங்க தடுக்கவில்லையா? தடுத்தேனே. எத்தனையோ நல்வார் துரைத்தேன், அவன் கேட்கவில்லை. ஆழ்வார் கைப்பால் அன்னை பத்தி காப்பாற்றடா என்று புகுந்தாய். கைப்பால் அன்னை பத்தி வந்து நின்றான். காப்பாற்றடா என்று நிந்தனைகள் புகுந்தான். அப்பன் வலிமை இருக்குமானால் நீ வணங்கும் தாயை உன் கண்பாக வெட்டுகிறேன், முடிந்தால் காப்பாற்றடா என்று ஏழையும் கிண்டலம் செய்துவிட்டு நம் தாயை வெட்டிட்டாயா ஆஞ்சநேயா. அது மட்டுமில்லை, இங்கே உன் தாய் மடியே அயோத்திக்கு சென்று பரதன் சத்ருக்கன் இருவரையும் வெட்டி வருகிறேன். எல்லோரும் மடிந்தார் என்ற செய்தியை கேட்டால் உமது ஆண்டவன் தனக்கு தானே உயிரை விட்டு விடுவான். எனக்கு வெற்றி என்று அவன் அயோத்திக்கு போயிட்டாயா. ஆஞ்சநேயா, அன்னையார் தொட முடியாது. அன்னையார் தொட்டிருந்தால் அவன் மல்லோடு சென்று எடுத்து சென்றான் அன்னையாரை. ஆனால் அன்னையார் தொட்டிருக்க முடியாது. சொல்வது கேள் ஆஞ்சநேயா. என்ன உனக்கு ஒரு நேரத்தில் என் தாயை தொட முடியாமல் உனது அண்ணனே மண்ணோடு பெற்று வந்தான் என்றால் உண்மைதான். இச்சிறியவன் எப்படி தொட்டிருக்க முடியும், வெட்டிருக்க முடியும்? முடியாது முடியாது முடியாது. ஆனால் ஒன்று, ஆமையா, யோசித்து பார்த்தால் அதுவும் நியாயமாக தான் தெரியுது. அன்னையை தொட முடியாமல் மண்ணோடு பெற்று வந்தான் உமது அண்ணன் ராவணன். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி தொட்டிருப்பான், எப்படி வெட்டிருப்பான்? இங்கு நடந்த காட்சி எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி தெரியுமா? இப்பொழுது நீங்கள் அசோகனை சென்று அண்ணன் இருக்கிறார் என்று கண்டு வாருங்கள். எந்த உணவு செல்லாதீர்கள். ஏனென்றால் இந்த உருவத்தை கண்டால் அரக்கர்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள். வண்டூர் எடுத்து அண்ணன் இருக்கிறாரா என்று கண்டு வாருங்கள். நான் சென்று பகவானுக்கு காதல் கூறிக்கொண்டிருக்கிறேன்.